அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா சிவி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்டு 100. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளுக்கு 5/40 இன்டு 100. 5/40 இன்டு 100%. 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4 5. அப்போ 25/2% equal to 12.5%. அப்புறம் ஆன்சர் என்னன்னாக்க 12.5% ஆகும். A shopkeeper sold 2 toys for 990. ரெண்டு டாய்ஸை வந்து 990 ரூபாய். முதல் டாய் 990 ரூபாய், ரெண்டாவது டாய் 999 ரூபாய், 990 ரூபாய். ரெண்டு டாய் 990 ஈச். ஒவ்வொரு டாயுமே 990 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஆன் ஃபர்ஸ்ட் டாய், முதல் டாய் வந்து வித்தா 10% லாபம் கிடைக்குது. கெயின் வந்து 10%னா முதல் டாய் வித்தா 10% லாபம். ஆன் த செகண்ட் டாய், ரெண்டாவது டாய் வித்தா 10% நட்டம். லாஸ் அப்படின்னா 10% நட்டம்னு அர்த்தம். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் ஆர் லாஸ். அப்ப கெயின் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. திருமுருகன், வணக்கம். திருமுருகன் எங்க இருந்து பேர் வரீங்க? ரஞ்சனி எங்க இருந்து இருக்கீங்க? ஊரு பேர் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருமுருகன், ரஞ்சனி. எஸ், இதுக்கு ஆன்சர் தெரியுமா? எஸ், ஷாப்கீப்பர் சோல்டு. ரெண்டு டாய் வந்து 999 ரூபாய்க்கு தனித்தனியா விற்கிறாங்க. முதல் டாய் 999, ரெண்டாவது டாய் 999 ரூபா. முதல் டாய் வந்து 10% கெயின், ரெண்டாவது 10% லாஸ். அப்படின்னா ஃபைண்ட் த லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் கேட்டா இந்த மாதிரி 10% கெயின் 10% லாஸ் அப்படி கொடுத்தாங்கன்னாங்க ஆல்வேஸ் லாஸ். ஆல்வேஸ் லாஸ். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த 10க்கு பக்கத்துலயா 10 பக்கத்துல 0 விட்டுருங்க, மீதி 1 இருக்கா? இப்போ 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1. அப்ப லாஸ் எவ்வளவுனா 1% லாஸ். எத்தனை பர்சன்டேஜ் லாஸ்? 1% லாஸ்.